Sorry ass DJ. சின்னஞ்சிறு விதை போலவே நீ இன்று செய்யும் ஒவ்வொரு முயற்சிகளும் கண்டிப்பாக பின்னாளில் விருட்சம் போல உனக்கான வெற்றியை தேடித்தரும். ஹாய் டியூட்ஸ், வாரம் வாரம் நாங்கள் உங்களுக்கு ஒரு டெக் வீடியோ போட்டுட்ருக்கோம். இந்த வாரமும் அதே மாதிரி ஒரு புது டெக்னாலஜி, அதாவது 3D பிரிண்டிங்கை பற்றி சொல்ல போகிறோம். 3D பிரிண்டிங்னா என்ன, அது இப்போ எங்கே எப்படி யூஸ் பண்ணுறாங்க, ஃப்யூச்சரில் அதோட ரோல் இன் சொசைட்டி என்னவா இருக்கும் அப்படின்றதெல்லாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நம்ம எல்லாருக்கும் பேசிக்காக பிரிண்டர் என்ன பண்ணணும்னு தெரியும். பிரிண்டரில் இங்க் ஊற்றுவோம், அப்புறம் ஒரு டாக்குமெண்ட்டை பிரிண்ட் எடுக்கிறதுக்காக கொடுப்போம். இதே மாதிரி தான் 3D பிரிண்டர்லையும். ஆனால் இங்கே இங்குக்கு பதிலாக நமக்கு தேவையான இன்புட் மெட்டீரியலை கொடுப்போம், அப்புறம் அதோட நமக்கு தேவையான பொருளோட டிசைனையும் கொடுத்துவோம். நம்ம டிசைன் சொன்ன மாதிரியே அந்த பொருளை தயார் பண்ணி கொடுக்கும். இப்போது நம்ம பார்த்துட்ருக்க வீடியோவில் சாக்லேட் சிரப்பை இன்புட் மெட்டீரியலாக யூஸ் பண்ணி ஒரு கப் தயாரிக்கிறாங்க. இந்த 3D பிரிண்டிங் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி ஒரு சின்ன கப்பில் இருந்து ஒரு பெரிய ஏரோப்ளேன் பார்ட்ஸ் வரைக்கும் பண்ணலாம். பயோ பிரிண்டிங்கிறது 3D பிரிண்டிங் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி பண்ணுறது. லிவிங் டிஷ்யூஸ், ஆர்கன்ஸ், எக்ஸாம்பிள் கிட்னி டிஷ்யூஸ், ஸ்கின் டிஷ்யூஸ், இயர், போன்ஸ்லாம் க்ரியேட் பண்ணலாம். இந்த பயோ பிரிண்டிங் ப்ராசஸில் பயோ இங்க்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. பயோ இங்கில் 2 மெட்டீரியல் இருக்கும். ஒன்று இயற்கையாக இருக்கிற கடல்பாசி மற்றும் செயற்கை பாலிமர். இந்த கலவையை யூஸ் பண்ணி தான் பயோ இங்க் பண்ணுறாங்க. இந்த மாதிரி பயோ இங்க்ஸ் அண்ட் பயோ பிரிண்டர்ஸை தயாரிக்கிற ஒரு கம்பெனி பேர் செல்லிங்க். அயன்மேன் 2 படத்தில் கூட அந்த ஸ்வீட்டோட சில பார்ட்ஸ்லாம் 3D பிரிண்டிங் மூலமாக பண்ணியிருக்காங்க. ஏரோப்ளேன் பார்ட்ஸ், இண்டஸ்ட்ரியல் மிஷின்ஸ், ஏன் 3D பிரிண்டரையே 3D பிரிண்டிங் மூலமாக பண்ணலாம். ஷோகேஸில் வைக்கிற பொருட்கள், ஜுவல்லரி, பெயிண்டிங்ஸ், ஸ்டாச்சூஸ்லாம் கூட இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி தயாரிச்சுக்கலாம். இப்போது சின்ன சின்ன பொருட்கள்லாம் பிரிண்ட் பண்ணுற மாதிரி ஃப்யூச்சரில் ஒரு பெரிய ப்ராடக்டையே இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ண முடியும். அதாவது இப்போ ஏரோப்ளேன் பார்ட்ஸை மட்டும் பண்ணுற மாதிரி ஃப்யூச்சரில் ஒரு ஏரோப்ளேனையே பண்ண முடியும். அப்புறம் 3D பிரிண்டிங்கில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற பில்டிங்ஸ்லாம் எக்கோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஏன்னா இதில் கார்பன் எமிஷன்ஸ் ரொம்ப கம்மி. ஸோ குளோபல் வார்மிங்கை குறைக்கும். வாழ்க்கை என்பது நாம் போட்டு வைத்த ப்ளூ பிரிண்ட் படியே நடக்கும் என்று சொல்ல முடியாது. அதனால் அனைத்து வகையான திருப்பங்களுக்கும் தயாராக இருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், 3D பிரிண்டிங் பற்றி நாங்கள் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறோம். இதே மாதிரி இன்னொரு புது டெக்னாலஜியோட நாங்கள் உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். எங்களை ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வித் லவ், ட்ரெண்டிங் தமிழ். Sorry ass DJ.